இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 84 அதிகாரம் 7 சொல்லுகிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். பிரியமானவர்களே, இதோ வேதம் சொல்லுகிறது, யாரெல்லாம் பலத்தின் மேல் பலனடைவார்கள், யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்பார்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் பலவீனங்களிலே, ஆண்டவரே நான் பலவீனமானவன், என்னை பலப்படுத்துங்க, எனக்கு பலனை கொடுங்க என்று கேட்கிறவர்களும், கர்த்தரையே தன் பலனாய் கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆண்டவரே நான் உண்மையை நம்பியிருக்கிற ஆண்டவரே, நீரே என் பலன் என்று சொல்லுகிறவர்களை கர்த்தர் பலப்படுத்துவார். அவர்கள் பலத்தோடு கூட கர்த்தர் பலத்தை கொடுத்து அவர் உயர செய்வார், அவர் பலப்படுத்துவார். யாரெல்லாம் கர்த்தருடைய சந்நிதி முள்ளே வந்து நிற்பார்கள் என்றால், தன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவை கர்த்தருக்கு நேராய் திருப்பி தன் இருதயத்தை கர்த்தரோடு கூட சாய்த்து அவர் வழியில் நடக்கிறவர்கள் செவ்வையான பாதையிலே கர்த்தர் நடத்தி அவர்களை கர்த்தருடைய சமூகத்திற்கு நேராக கொண்டு வந்து சேர்ப்பார். அவர்கள் சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து சீயோன் என்பது ஒரு பரிசுத்த பாதுகாப்பான இடம். அப்போ நீங்கள் இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த பாதுகாப்பான இடத்திற்கு அவர் கொண்டு வந்து சேர்ப்பார். நாம் கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டு கர்த்தரையே தன் பலனாய் கொண்டிருக்கிறவர்கள் அவர் பாதுகாப்பிலும் இருந்து அவர் பலப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.